நாளில் வசனத்தை குறித்த வெளிப்பாடு, நீங்க வேதம் வாசிக்கும் போது இது புரியணும்னா என்ன செய்யறது என்கிறத நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனம் இதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, நாங்க படித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவர் இருந்தார், ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இந்த கேன்சருக்கெல்லாம் புதுசா மருந்து கண்டுபிடித்து கொண்டு இருந்தார். அவர் தான் எங்களுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸர். ஒரு நாள் அவர் எங்களை என்ன பண்ணாருன்னா, எங்க எல்லாரையும் அவருடைய வீட்டுக்கு அழைத்தார். எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் சாயந்தரத்துல அவங்க வீட்டுக்கு போனோம். நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா உட்காந்துருக்கிறோம். அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹாலு, அதுல சுற்றி நிறைய புஸ்தகங்கள், மெடிக்கல் புஸ்தகங்கள் எல்லாம் இருந்தது. அவர் எங்ககிட்ட ஒரு சவால் விடுத்தார். என்ன அப்படின்னா, நீங்க எழும்பி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து, எந்த புஸ்தகம் வேணாலும் நீங்க எடுத்து நீங்க என்ன கேள்வி கேளுங்க, அதுல இருந்து நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னா. அதே போல அத்தனை புஸ்தகத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. நாங்கள் அதை எடுத்து ஒரு கேள்வி கேட்கிறோம். அவர் கரெக்டா பதில் சொல்லுகிறார். அவருக்கு பேஜ் நம்பரோட சொல்லுகிறார். அவ்வளவு தெளிவாக சொல்லுகிற அந்த மனுஷன் சொல்றாரு, அந்த மருத்துவர், அந்த டாக்டர் தன்னோட டேபிள்ல இருந்து ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்து சொல்றார். இங்க இருக்கிற எல்லா புஸ்தகமும் எனக்கு புரியும், எனக்கு தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு புரியாத ஒரு புத்தகம் இருக்கும்னா அது இந்த வேத புத்தகம். நான் நிறைய முறை வாசிச்சு பார்த்தேன், எனக்கு புரியவே இல்லை. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத புஸ்தகம் புரியணும்னா நம்ம படித்த ஞானம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, அனுபவம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தணும். கையை மேல எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம் நமக்கு சடனா புரியாது. நீங்க சும்மா கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சீங்கன்னா இதுல இருக்கிற நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும், அல்லது நீங்கள் கர்த்தருடைய வசனத்துல பலனடையணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த வேத புஸ்தகத்தை நம்ம படிக்கணும். ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, இன்றைக்கு வசனத்தை வெளிப்பாடை ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுப்பார், இந்த வசன வெளிப்பாடு வரும்போது என்ன நன்மைகள் உண்டாகும் என்கிறத ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்களோடு பேசும், எங்க மனக்கண்களை திறந்தருளும். இந்த வசனம் 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனம் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வரும், கதை புஸ்தகம் மாதிரி தெரியும், போர் அடிக்கும், உங்களால வேதம் வாசிக்கிறன்ற இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா ஆவியானவருடைய துணையோடு நீங்க இதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வசனம் ஜீவனை கொண்டு வரும். இந்த வசனம் உலர்ந்த எலும்புகளை உயிரோடு கூட எழுப்போம். நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய வேதனையை நீக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரும். பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுள்ள வசனம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம். வாய் தந்து சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவ வசனம். வாய் தந்து சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவ வசனம். இந்த வசனம் நமக்குள்ளாக
ஜீவனை உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாசிக்கும் போது வசனத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கும். மரித்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உயிர் பெற செய்வார். எசேக்கியேல் புஸ்தகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பிறகு அவனை கொண்டு போய் மயானத்துல நிக்க வைக்கிறார். சுடுகாட்டுல நிக்க வச்சு என் வார்த்தைகளை பேசு என்று சொன்னபோது எசேக்கியேல் ராஜா கர்த்தர் வாயில வச்ச வார்த்தையை பேசுகிறார். பேசும்போது என்ன நடந்தது? அந்த செத்து போன அந்த சடலங்களுடைய எலும்புகள் இருக்கு பாருங்க, உலர்ந்து காஞ்சி போன எலும்புகளுக்குள்ளாக இவர் ஆண்டுடைய வசனத்தை பேச 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 அவையெல்லாம் உயிரடைந்தன என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போயிருக்கோ, உன் வியாபாரம் செத்து போயிருக்கலாம், உங்களை திருமண வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், உன் சரீரத்துல ஏதோ ஒரு அவயம் செத்து போயிருக்கலாம், உன் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ அதற்குள்ளாக ஜீவன் வர வேண்டுமானா வேத வசனத்தை பேச ஆரம்பிங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. நீங்க வசனத்தை பேசும்போது அதற்குள்ளாக ஜீவன் உண்டாகும்.